सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 24/10/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: ஒவ்வொரு பிரம்மா வாய்வழி ஞானம் பெற்ற பிராமணரும் சைத்தன்ய சாலிகிராமத்தின் கோவில் ஆவார். தன்னை தாமரை மலருக்கு சமமாக மிகவும் விலகிய மற்றும் எப்பொழுதும் தந்தையின் அன்பிற்குரியவராக அனுபவம் செய்கிறீர்களா? தாமரை மலர் ஒன்று லேசாக இருக்கும் காரணத்தினால் நீரில் இருந்த பொழுதும் விலகி இருக்கிறது. அடுத்து குடும்பம் இருந்த பொழுதும் சுயம் அது விலகி இருக்கிறது. அதுபோலவே நீங்கள் அனைவரும் கூட லௌகீக மற்றும் அலௌகீக குடும்பத்தில் இருந்து கொண்டே விலகியவராக இருக்கிறீர்களா? விலகி இருப்பதற்கு முக்கியமாக தன்னுடைய உள் உணர்வை சோதனை செய்யுங்கள். எப்படி உள் உணர்வோ அப்படி குடும்பம் உருவாகிறது. என்ன உள்ளுணர்வு வைக்க வேண்டும்? ஆத்மீக உள்ளுணர்வு மற்றும் தெய்வீக உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வு மூலமாக குடும்பத்திலும் ஆன்மீகம் நிரம்பிவிடும். அதாவது குடும்பத்தில் ஆன்மீக நிலையின் காரணமாக இவை அனைத்தும் என்னுடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவை என்று புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். அப்படி என்னுடையது என்பது சுலபமாகவே அகன்றுவிடும். பொறுப்பில் கொடுக்கப்பட்டவை மேல் ஒருபொழுதும் என்னுடையது என்ற உணர்வு இருக்காது. என்னுடையது என்பதில்தான் பற்றுதலின் கூடவே மற்ற விகாரங்களின் பிரவேசமும் ஆகிறது. என்னுடையது என்பது முடிய வேண்டும். அதாவது விகாரங்களிலிருந்து விடுபட்டு விகாரமற்றவராக, அதாவது தூய்மையாக ஆக வேண்டும். அதன் மூலமாக குடும்பமும் தூய்மையான குடும்பமாகிவிடும். விகாரங்களின் அழிவு ஏற்படுவது என்றால் உயர்ந்தவர் ஆவது. அப்படி தன்னை விகாரங்களை அழிக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மா என்று நினைக்கிறீர்களா? இல்லறத்தை தூய்மையான இல்லறமாக ஆக்கியிருக்கிறீர்களா? அனைத்தையும் விட முதல் குடும்பம் தன்னுடைய உடல் என்ற குடும்பம், பிறகு உடலின் சம்பந்தங்களின் குடும்பம். அப்படி முதல் குடும்பமான உடலின் ஒவ்வொரு கர்மேந்திரியங்களை தூய்மையாக்க வேண்டும். எதுவரை உடலின் குடும்பத்தை தூய்மையாக்கவில்லையோ அதுவரை உடலின் சம்பந்தங்களின் குடும்பம், அது எல்லைக்குட்பட்டதாக அல்லது எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் அதையும் கூட தூய்மையான குடும்பமாக ஆக்க முடியாது. பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகளின் குடும்பம் எது? எப்படி எல்லைக்குட்பட்ட சம்பந்தங்களின் குடும்பம் இருக்கிறதோ அதேபோல் பிரம்மா குமார் மற்றும் குமாரிகள் என்பதினால் முழு உலகத்தின் ஆத்மாக்களுடன் சாக்காரத்தில் சகோதரன் சகோதரிக்கான சம்பந்தம். அந்த அளவு மிகப்பெரிய குடும்பம் ஆகும். ஆனால் முதலில் தன்னுடைய உடலின் குடும்பத்தை தூய்மையாக்குங்கள். அப்பொழுதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பத்தையும் தூய்மையாக்க முடியும். தானம் செய்வது முதலில் தன் வீட்டில் தொடங்குகிறது என்ற பழமொழி இருக்கிறது. அதாவது முதலில் தன்னுடைய உடலின் குடும்பம், அதாவது வீட்டை தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்ய வேண்டும். எனவே தன்னுடைய உடல் என்ற வீட்டை தூய்மையாக்கி இருக்கிறேனா என்று முதலில் தன்னைத்தானே கேளுங்கள். எண்ணத்தை, புத்தியை, கண்களை மற்றும் வாயை ஆன்மீகமானதாக, அதாவது தூய்மையாக ஆக்கியிருக்கிறேனா? எப்படி தீபாவளி அன்று வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் சுத்தம் செய்கிறார்கள், ஒரு மூலை கூட விட்டு போகக்கூடாது என்று அந்த அளவு கவனம் வைக்கிறார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் தூய்மையாக்கி ஆத்மாவின் தீபத்தை நிரந்தரமாக எரிய வைத்திருக்கிறீர்களா? அந்த மாதிரி ஆன்மீக தீபாவளியை கொண்டாடி விட்டீர்களா அல்லது இனிமேல்தான் கொண்டாட வேண்டுமா? அனைவரின் தீபம் இடைவிடாது ஒளி வீசி கொண்டிருக்கிறது தான் இல்லையா?
எப்படி ஒவ்வொரு வீட்டையும் கோவிலாக்குவோம் என்ற வர்ணனை இருக்கிறது, அப்படி தன்னுடைய உடல் என்ற வீட்டை கோவிலாக ஆக்கியிருக்கிறீர்களா? எப்பொழுது ஒவ்வொரு வீட்டையும் கோவிலாக்குவீர்களோ அப்பொழுதுதான் உலகத்தையும் சைத்தன்ய தேவதைகள் வசிக்கும் கோவிலாக ஆக்குவீர்கள். எத்தனை பிராமணர்கள் இருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு பிராமணனும் சைத்தன்ய சாலிகிராமத்தின் கோவில் ஆவார்கள், சைத்தன்ய சக்தியின் கோவில் ஆவார்கள். அந்த மாதிரி கோவில் என்று புரிந்து கொண்டு அதை சுத்தமாக தூய்மையாக ஆக்கியிருக்கிறீர்களா? இப்பொழுதைய புருஷார்த்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் மற்றும் உலகின் முழுமையான பரிவர்த்தனையின் நேரத்திற்கு ஏற்றாற்போல் தற்போது எந்த ஒரு கர்மேந்திரியத்தின் மூலமாகவும் இயற்கை மற்றும் விகாரங்களின் வசம் ஆகக்கூடாது. எப்படி கோவிலுக்குள் பூதம் பிரவேசம் செய்வதில்லை, அதே போன்று ஒவ்வொரு வீட்டையும் கோவிலாக ஆக்கியுள்ளீர்களா? எங்கே அசுத்தம் இருக்கிறதோ அங்கேதான் அசுத்த விகாரம் மற்றும் பூதம் பிரவேசம் செய்கிறது. சைத்தன்ய சாலிகிராமத்தின் கோவிலில் மற்றும் சைத்தன்ய சக்தி சுரூபத்தின் கோவிலில் அசுரனை சம்ஹாரணம் செய்பவளின் கோவிலில் அசுர எண்ணம் மற்றும் அசுர சம்ஸ்காரம் ஒரு பொழுதும் பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை பிரவேசம் ஆகிறது என்றால் ஏதோ விதமான தூய்மையின்மை இருக்கிறது. அந்த மாதிரி தன்னை சோதனை செய்யுங்கள். எங்காவது எந்தவிதமான அசுத்தம் இருந்துவிட்டது என்றால் அதையும் அழித்து விடுங்கள். அதாவது உண்மையான தீபாவளியை கொண்டாடுங்கள். எப்பொழுது அந்த மாதிரி தூய்மையான குடும்பத்தை உருவாக்குவீர்களோ அப்பொழுதுதான் உலக மாற்றம் ஏற்படும். இங்கே மதுபனிலும் ஆன்மீக யாத்திரை செய்ய வருகிறீர்கள் என்றால் ஆன்மீக யாத்திரையில் தன்னுடைய பலகீனங்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டும். மதுபனே பரிவர்த்தனை பூமியாகும். பரிவர்த்தனை பூமியில் வந்து பரிவர்த்தனை செய்யவில்லை என்றால் பரிவர்த்தனை பூமியிலிருந்து என்ன லாபத்தை எடுத்தீர்கள்? பரிவர்த்தனை பூமியில் இருக்கும் பொழுது மட்டும் பரிவர்த்தனை கொண்டு வருவது என்பதல்ல, நிரந்தரமான பரிவர்த்தனையை கொண்டு வர வேண்டும். மதுபனை மகா யஜ்யம் மற்றும் ராஜஸ்வ அஸ்வமேத யஜ்யம் என்று கூறுகிறார்கள் என்றால் யஜ்யத்தில் ஆகுதி போடப்படுகிறது. மகா யஜ்யத்தில் மகான் ஆகுதியை போட்டு செல்கிறீர்களா அல்லது போட்ட ஆகுதியை மீண்டும் திருப்பி எடுத்துக்கொள்கிறீர்களா? எப்படி பெயர் கொடுக்கிறீர்களோ அதே போல் காரியமும் செய்கிறீர்களா அல்லது இல்லையா? பெயர் மகா யஜ்யம், பரிவர்த்தனை பூமி மற்றும் வரதான பூமி என்றால் எப்படி பெயரோ அப்படி காரியம் செய்யுங்கள். என்ன உறுதிமொழி கொடுத்து செல்கிறீர்களோ அதை நிறைவேற்றி கொண்டே இருங்கள். அல்லது நிறைவேற்றுவது கடினமாக இருக்கிறதா? நிறைவேற்றுவதில் 3 விதமான ஆத்மாக்கள் உருவாகி விடுகிறார்கள். சிலரோ நிறைவேற்றுவதில் உண்மையான வீட்டில் பூச்சி மாதிரி தன்னை தந்தை மேல் பலியாக்கி விடுகிறார்கள். அதாவது கட்டளை மேல் பலியாகி விடுகிறார்கள். மேலும் சிலர் பக்தர்கள் ஆகிவிடுகிறார்கள். அதாவது தந்தையிடமிருந்தே அடிக்கடி சக்தியை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது சகித்து கொள்ளும் சக்தியை கொடுத்தீர்கள் என்றால் என்னால் அப்படி நடந்து கொள்ள முடியும். மேலும் எதிர்கொள்ளும் சக்தி கொடுத்தீர்கள் என்றால் என்னால் அப்படி நடந்து கொள்ள முடியும் என்று யாசித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாதிரி பிச்சையை யாசித்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் பக்தர்கள் ஆகிவிடுகிறார்கள். மேலும் சிலர் ஏமாற்று பேர்வழிகளாகவும் ஆகிவிடுகிறார்கள். சொல்வது ஒன்று, மேலும் எழுதுவது ஒன்று, பின்பு செய்வது இன்னொன்று. தந்தையின் எதிரிலும் ஏமாற்றுகிறார்கள். தன்னுடைய தவறை மறைப்பதற்கான மோசடி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஏமாற்று பேர்வழிகளாகவும் ஆகிவிடுகிறார்கள். அநேகருக்கு அப்படி நடந்து கொள்வதற்கான சக்தி இல்லை. ஆனால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பின்பு சாக்குப்போக்கு கூறுகிறார்கள். தன்னுடைய பலகீனத்தை மறைத்து இந்த சம்பந்தம் இப்படிப்பட்டது, அதனால்தான் இப்படி ஆனது, மற்றும் சுற்றுப்புறம் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது, எனவே இந்த மாதிரி நடக்கிறது, சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி மற்றவர்களின் காரணங்களை காட்டி சாக்குப்போக்குகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு இருப்பதோ ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை. அவர் என்ன கூறுவாரோ மற்றும் என்ன செய்வாரோ அதைத்தான் செய்வோம் என்று அனைவரும் கூறுகிறார்கள். ஆனால் செய்வதில் மற்றும் நடைமுறையில் வருவதில் அநேக விதமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எனவே இதுவரை சாதாரணம் என்று நினைத்து என்ன செய்திருக்கிறீர்களோ அதை கடந்ததை கடந்ததாக்குங்கள். அதாவது தன்மேல் இரக்கப்படுங்கள்.
இந்த பூமியின் மகத்துவத்தையும் நல்ல முறையில் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியை சாதாரண பூமி என்று நினைக்காதீர்கள். மகான் ஸ்தானத்தில் தன்னை மகானாக ஆக்குவதற்காக வருகிறீர்கள். மகான் ஆவது என்றால் மகத்துவத்தை தெரிந்து கொள்வது. புரிந்ததா? அப்படி நேரத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றம் செய்யக்கூடிய, உலக மாற்ற காரியத்திற்கு பொறுப்பாளராகி இருக்கக்கூடிய, தந்தைக்கு அன்பின் பிரதி உபகாரத்தை செய்யக்கூடிய, தந்தையை எப்பொழுதும் தன்னுடைய துணைவனாக ஆக்கக்கூடிய, மேலும் எப்பொழுதும் தாமரை மலருக்கு சமமாக சாட்சியாக இருக்கக்கூடிய, அந்த மாதிரி எப்பொழுதும் அன்பிற்குரிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தனிப்பட்ட சந்திப்பு சகோதரிகளுடன். சக்திகளின் விசேஷ குணமாக பயமின்மையை மகிமையாக பாடியிருக்கிறார்கள். அதை தன்னில் அனுபவம் செய்கிறீர்களா? பயமற்றவர் என்றால் ஏதாவது மனித ஆத்மாவிடமிருந்து மட்டும் பயமற்ற நிலை என்பதல்ல, ஆனால் மாயாவின் தாக்குதலிலிருந்தும் பயமற்ற நிலை. யார் மாயாவை கண்டு பயப்படுவதில்லையோ அவரை சக்தி என்று கூறப்படுகிறது. மாயாவை கண்டு பயப்படவில்லையே, யார் பயப்படுகிறாரோ அவர் தோல்வி அடைகிறார். யார் பயமற்றவராக இருக்கிறாரோ அவரை கண்டு மாயா மிகவும் பயந்துவிடும். ஏனென்றால் பயத்தின் காரணமாக சக்தியை இழந்து விடுகிறது, மேலும் விவேகத்தையும் இழந்து விடுகிறது. பொதுவாகவே எப்பொழுது யாரிடமாவது பயம் ஏற்படுகிறது என்றால் அவர்கள் நினைவு உணர்வுகளை இழந்து விடுகிறார்கள். எனவே அவர்களால் மாயாவை வெற்றியடைய முடிவதில்லை. எனவே எப்படி சக்தி சேனை என்ற பெயர் இருக்கிறதோ அதன்படி சக்தி என்பதின் விசேஷம் பயமற்ற நிலை நடைமுறையில் தென்பட வேண்டும். அப்பொழுதுதான் சக்திகள் என்று கூறுவோம். ஏதாவது விதமான பயம் இருக்கிறது என்றால் அவரை சக்தி என்று கூற மாட்டோம். அபலையாக இருப்பவர் எப்பொழுதும் அடிமையாக இருப்பார். அவரால் அதிகாரி ஆக முடியாது. நீங்களோ அதிகாரிகள்தான் இல்லையா? பயத்தின் காரணமாக அடிமையாக ஆகிவிடுவதில்லையே. அப்படி பஞ்சாபை சேர்ந்த சக்தி சேனைகள் நீங்கள் பயமற்றவர்களாக இருக்கிறீர்களா? எப்பொழுதிலிருந்து பிராமணன் ஆகியிருக்கிறீர்களோ அப்பொழுதிலிருந்து நான் சிவசக்தி ஆவேன். மாயாவி வா, எவ்வளவு தாக்க வேண்டுமோ அவ்வளவு தாக்கு என்று சவால் விட்டிருக்கிறீர்களா? மாயாவின் வசம் ஆவது தன்னுடைய ஏதாவது பலகீனத்தின் காரணமாக ஆகிறது. எங்கே பலகீனம் இருக்கிறதோ அங்கு மாயா இருக்கிறது. எங்கு அசுத்தம் இருக்கிறதோ அங்கு அவசியம் கொசு உற்பத்தி ஆகும். அதுபோலவே மாயாவும் எங்கு பலகீனம் இருக்கிறதோ அங்கேதான் அது பிரவேசம் ஆகிறது. அப்படி பலகீனமாவது என்றால் மாயாவை வரவழைப்பது. நீங்களே வரவழைத்து பின்பு நீங்களே பயப்படுகிறீர்கள் என்றால் பின்பு ஏன் வரவழைக்கிறீர்கள்? நாமேதான் சிவசக்தி சேனை என்ற இந்த போதையை வையுங்கள். சென்ற கல்பத்திலும் மாயா மேல் வெற்றி அடைந்திருந்தேன். இப்பொழுது அதே பங்கை மீண்டும் செய்து கொண்டிருக்கிறேன். எத்தனை தடவைகள் வெற்றி அடைந்தவர்கள் நீங்கள்? யார் அநேக தடவை வெற்றி அடைந்திருப்பாரோ அவர் எவ்வளவு பயமற்றவராக இருப்பார்? அவர் பயப்படுவாரா என்ன? சக்திகள் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்காக எந்த முரசு கொட்டியிருக்கிறார்கள்? கும்பகர்ணனை எழுப்புவதற்காக பெரிய முரசை கொட்டுங்கள். சின்ன முரசை கொட்டுகிறீர்கள் என்றால் கும்பகர்ணன் திரும்பி படுகிறானே அன்றி, அதாவது நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் மீண்டும் தூங்கிவிடுகிறார்கள். எனவே அவர்களுக்காக இப்பொழுது சிறு சிறு முரசு கொட்டுவது காரியத்திற்கு உதவாது. எனவே அடிக்கடி நெருக்கத்தை அதிகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்களை குறை சொல்லக்கூடாது. அவர்களோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள். உங்களுடைய வேலை ஏதாவது விசேஷ நிகழ்ச்சி நடத்தி அவர்களை எழுப்ப வேண்டும். பஞ்சாபின் சகோதரர்களுடன் தனிப்பட்ட சந்திப்பு. எப்படி ஸ்தானம் இருக்கிறதோ அந்த ஸ்தானத்தின் நினைவின் மூலமும் நிலையில் பலம் வந்துவிடுகிறது. மதுபன் நிவாசி என்று கூறுவதினால் ஃபரிஷ்தா தன்மையின் நிலை தானாகவே ஏற்பட்டு விடுகிறது. ஃபரிஷ்தா என்றால் யாருக்கு உடலுடன் எந்த ரிஷ்தாவும் இல்லையோ அவர்தான். அப்படி தேகத்தின் உறவுகள் என்னென்ன இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் இங்கே மறந்து விடுகிறார்கள். இந்த அனுபவத்தை கொஞ்ச நேரத்திற்காவது செய்கிறீர்கள் இல்லையா? இடையிடையே மதுபனில் வருவது இவ்வளவு கடினமாக இருந்த போதிலும் அடிக்கடி ஏன் வருகிறீர்கள்? ஏனென்றால் இங்குள்ள அனுபவம் அங்கு நினைவில் மாறிவிடுகிறது.
எனவே மதுபனில் வருவது அவசியமாகும். அங்கே குடும்பத்தில் இருக்கிறீர்கள், அதுவும் சேவைக்காகத்தான் இருக்கிறீர்கள். வீடு என்று நினைத்தீர்கள் என்றால் குடும்பஸ்தன், சேவாதாரி என்று நினைத்தீர்கள் என்றால் ட்ரஸ்டி. குடும்பஸ்தனில் நாலாபுறங்களில் உள்ள கர்ம பந்தனம் இழுக்கும். சேவாதாரி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் ட்ரஸ்டி என்ற நிலையில் என்னுடையது முடிவடைந்து விடும். குடும்பஸ்தனில் என்னுடையது என்பது இருக்கும். என்னுடையது என்பது மிக நீளமானது. எங்கு என்னுடையது இருக்கிறதோ அங்கு தந்தை இருக்க முடியாது. எங்கு என்னுடையது இல்லையோ அங்கு தந்தை இருக்கிறார். குடும்பத்தில் என்னுடையதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடையதை கேட்க வேண்டும், மேலும் என்னுடைய சொற்படி நடக்க வேண்டும் என்று எல்லைக்குட்பட்ட அதிகாரி ஆகிவிடுகிறீர்கள். எங்கு எல்லைக்குட்பட்ட அதிகாரம் இருக்கிறதோ அங்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிகாரம் முடிவடைந்து விடுகிறது. இப்பொழுது கடந்ததை கடந்ததாக்கி முற்றுப்புள்ளி வைத்துக்கொண்டே செல்லுங்கள். முற்றுப்புள்ளி என்றால் அது புள்ளியாகும். முற்றுப்புள்ளி இடவில்லை என்றால் அதாவது புள்ளி ரூபத்தில் நிலைத்திருக்கவில்லை என்றால் ஆச்சரியக்குறியையோ அல்லது கமாவோ அல்லது கேள்விக்குறியோ இட்டு விடுகிறீர்கள். ஆச்சரியத்தின் அடையாளம் என்ன? அப்படியும் நடக்குமா என்ன? பிராமணர்களிலும் இந்த விஷயம் இருக்கிறதா என்ற இது ஆச்சரியத்தின் அடையாளம் ஆகிவிட்டது. இதுவும் நடக்கக்கூடாது. இது ஏன் நடந்தது, ஏன், என்ன என்று கூறுவது கேள்வியாகிவிட்டது. இதுவும் கூட வீணான எண்ணம் உற்பத்தி ஆவதற்கான ஆதாரமாகும். என்ன நடக்கிறதோ அதை சாட்சியாகி பாருங்கள். சாட்சிக்கு பதிலாக ஆத்மாவின் துணைவனாகி விடுகிறீர்கள். தந்தையின் துணைவனுக்கு பதிலாக ஆத்மாவின் துணைவனாகி விடுகிறீர்கள். அப்படியா விஷயம்? நானும் அதே போல்தான் நினைக்கிறேன். இதுதான் கேட்பதற்கு மற்றும் சொல்வதற்கு துணை போவதாகும். அப்படி ஆத்மாவின் துணைவன் ஆனீர்கள் என்றால் பரமாத்மாவின் துணைவனாக எப்படி ஆவீர்கள்? எவ்வளவும் ஆத்மாவின் துணைவனாக இருக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் தந்தையின் துணைவனாக ஆக மாட்டீர்கள். இதை துண்டிக்கப்பட்ட யோகா என்று கூறுவது. உடைந்த பொருளை வீச வேண்டியதாக இருக்கும். அதே சிலை எது பூஜைக்கு தகுதியானதாக இருக்கிறதோ அதுவே உடைந்து விட்டது என்றால் அதற்கு எந்த மதிப்பும் இருப்பதில்லை. அப்படி இங்கேயும் எப்பொழுது யோகா துண்டித்து போனது என்றால் உயர்ந்த பிராப்தி இல்லை, அதாவது மதிப்பில்லை. நிரந்தரமான துணைவர்களாக இருப்பவர்கள் உடையாத யோகிகள், இடைவிடாத யோகி மற்றும் நிரந்தரமாக பாப் தாதாவின் துணைவர்களாக பஞ்சாபை சேர்ந்தவர்கள் இருக்கிறீர்களா? நல்லது. வரதானம்: வெளிமுகமான ரசனைகளின் கவர்ச்சியின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பந்தனமற்ற வாழ்க்கை உடையவர் ஆகுங்கள். வெளிமுகமானது என்றால் மனிதனின் சுபாவம் மற்றும் உணர்வுகள், தேக உணர்வின் வைப்ரேஷன், எண்ணம், வார்த்தை மற்றும் சம்பந்தம் நெருக்கம் மூலமாக ஒவ்வொருவரையும் வீணானதின் பக்கம் தூண்டக்கூடிய, எப்பொழுதும் ஏதாவது விதமான வீணான சிந்தனையில் இருக்கக்கூடிய, உள்மனதின் சுகம், சாந்தி மற்றும் சக்தியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வெளிமுகமான ரசனையில் வெளியிலிருந்து மிகவும் கவர்ச்சி செய்கிறது. எனவே முதலில் இதை வெட்டி எடுங்கள். இந்த ரசனைதான் சூக்ஷ்ம பந்தனமாகி வெற்றியின் லட்சியத்திலிருந்து தூரமாக்கி விடுகிறது. எப்பொழுது இந்த பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆவீர்களோ அப்பொழுதுதான் பந்தனமற்ற வாழ்க்கை உள்ளவர் என்று கூறுவோம். ஸ்லோகன்: யார் நல்ல மற்றும் தீய காரியம் செய்பவர்களின் பிரபாவத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு சாட்சியாக மற்றும் இரக்க மனமுடையவராக இருக்கிறாரோ அவர்தான் தபஸ்வி ஆவார். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।